மனித வாழ்வியலில் ஆண் பெண் இருபாலரும் ஜனனத்துக்கு பின்பு பருவமடைந்து குடும்ப பருவத்தை அடைகின்ற பொழுது பெரியோர்கள் முக்கிய பங்காக வைக்கும் திருமண நிகழ்வுகள். ஜனன காலத்தில் 12 லக்கினங்களுக்கும் உரித்தான அதி முக்கியமான பங்கு என்று சொல்லப்படுவது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண வைபவம். அதற்கடுத்து புத்திரபாகம் என்று சொல்லக்கூடிய வம்ச விருத்தி. இந்த 2 அமைப்புகளும் மானிட வர்க்கத்தின் முக்கிய நோக்கம் என்பது ஜோதிட சாஸ்திர வழியே முன்னோர்கள் சொல்லிக்கொண்டு பலாபலன்களை அள்ளிக்கொண்டு சென்றதாகவும் சாஸ்திர பண்பாடுகள் என்பதும் கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஓர் ஜனன ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றோர், ஆட்சி பெற்றோர், செவ்வாய் உச்சம் பெற்றோர், ஆட்சி பெற்றோர், சனி உச்சம் பெற்றோர், ஆட்சி பெற்றோர், அப்படிப்பட்ட ஜனன ஜாதகங்கள் எதிர்பார்ப்பினால் திருமணங்கள் காலம் தள்ளியும் தடைபட்டும் வயது கூடியும் அலக்கழிக்கப்பட்டு பிறகும் திருமணம் நடைபெறுவதாக சாஸ்திரம் கூறப்படுகின்றது. உடனுக்குடன் திருமணம் எனில் புதன், சந்திரன், கேது ஆளுமைத்தன்மை சஷ்டாசங்கள் அடையாமலும் மறைவிட ஸ்தானங்களில் வலு பலவீனம் இவற்றினுடைய நிலை அடையாமலும் பாதகஸ்தானம் அடையாமலும் பாசகஸ்தானம் அடையாமலும் சுப கோள்களினுடைய பார்வைக்குட்பட்டும் கேந்திர ஸ்தானங்களில் வலுப்பெற்றிருப்பதும் சுப காரியங்களை தரும் என்பதும். ஜனன காலகட்டங்களில் வலுப்பெற்ற கிரகங்கள் பலம் பெற்று நிற்பதினாலும் அதே சுப கோள்களினுடைய பார்வை கிடைப்பதினாலும் சுபகாரியங்கள் தடைப்படாமல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. தடைப்படுவதற்குண்டான காரணம் கிரகங்கள் வலுப்பெற்று எதிர்பார்ப்பினால் காலத்தை தள்ளி கொடுப்பதாலும் அதே வலுவிழந்த கிரகங்கள் உடனுக்குடன் திருமணம் தரும் என்பதும் சாஸ்திரம் மரபு. நன்றி, வணக்கம்.